வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஜீரகத்தை போடலாம். அடுப்பு சீக்கிரம் வறுக்கிறது சோம்பு, கசகசா, பட்டை 2, கிராம்பு 3, அரை ஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன். இதை நல்லா வறுத்து எடுத்துடணும். சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. நட்சத்திர பூவு முழுசா இருக்குதுங்க. இதை 2 இது மட்டும் இப்படி உடைச்சு போட்டுக்குங்க. இது வறுத்துருச்சுங்க. இந்த பதத்துக்கு வறுத்தோடனே எடுத்துடணும். இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாய் வறுத்தரலாம். வரமிளகாய் இதை நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். சிக்கன் தாளிச்சு விடலாம் வாங்க. ஈரம் இதாயிருச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிளகாய் வறுத்தோம்ல அந்த மீதி எண்ணெய் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். காஞ்சிருச்சு. கடுகு போடலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய். இதை நல்லா இப்போ கொஞ்சம் வேக வச்சு வணக்கிடலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போடுறோம். மறுபடியும் நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் கொட்டலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஓரளவுக்கு வணக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனை போடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா இதாக இருக்கும். வேக விடலாம். அடுப்பு இப்போ ஸ்பீடு வச்சு விடலாம். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. அவங்க உப்பு தேவையான அளவு. இதையே நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாம்.
இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி இருக்கிறேன். அப்படி போட்டு ஒரு கலக்கி எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு